ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு மனைவி வீட்டுக்கு சென்றுவிட வேண்டும். ஆணாதிக்க சமுதாயத்தில் பாலின சமத்துவம் குறித்து நாம் அதிகம் பேசுகிறோம். ஆனால் உண்மையான மாற்றம் என்பது நாம் மறுபுறம் இருந்து அனுபவிக்கும் போதுதான் நிகழும். எனக்கு திருமணமான பொழுது நான் வீட்டோடு மாப்பிள்ளையானேன். என் மனைவி வீணாவின் வீட்டில் வாழ ஆரம்பித்தேன். அந்த அனுபவம் பெண்களையும் திருமணத்தையும் குறித்து நான் கொண்டிருந்த எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றியது. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் முழு மாற்றத்துக்குள்ளாகவும் சென்று கொண்டிருந்தார்கள். தங்கள் குடும்பத்தை, வீட்டை, தோழியரை விட்டுவிட்டு புதிய குடும்பத்தை, புதிய வீட்டை, புதிய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் தங்கள் பெயரையும் மாற்றிக்கொண்டார்கள். அது சிறிய மாற்றம், ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லவே அல்ல, வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டது. வீணா என் பெற்றோரின் வீட்டுக்கு வந்திருந்தால் என்னென்ன செய்திருப்பாளோ அவற்றை எல்லாம் நான் செய்தேன். அந்த அனுபவம் மறுபக்கத்திலிருந்து பார்ப்பதை, உணர்வதை, வாசிப்பின் வாயிலாக அல்ல வாழ்ந்தே பார்ப்பதை கற்றுக் கொடுத்தது. பெண்கள் செல்லும் பாதையை ஆண்களே அனுமதிக்க ஆரம்பித்தால் ஆணாதிக்கம் மனப்பான்மை தகர்ந்துவிடும். புரிந்து கொள்ளுதல் மரியாதையை உருவாக்கும். மரியாதை சமத்துவத்துக்கு வழி நடத்தும். உண்மையாக உலகம் மாறுவதற்கு அநேக ஆண்கள் அந்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். உங்கள் மனைவியின் வீட்டுக்கு சென்று விடுங்கள். அவர்கள் உலகத்தை அனுபவித்து பாருங்கள். நேச்சுரல்ஸ் சலூன் அண்ட் ஸ்பா நிறுவனர் CK குமரவேல் இவ்வாறு தன் கருத்தை பதிவு செய்துள்ளார். இது போன்ற சிந்தனைகளை தவற விடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.